சார், பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாமகவுடைய மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து மாநாடு வெற்றி அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பாமக தலைவர் திரு ராமதாஸ் அவர்களை வந்து சொந்த கட்சிக்காரங்களே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு ஆகிப்போச்சு. ரொம்ப இதை சொல்லணும்னா ஒரு பெரும் கூட்டத்தை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கோஆர்டினேட் பண்ணார். அதாவது முதல்ல ஒரு வீடியோ போட்டார், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு. சில பேர் வந்து திண்டிவனம் ரூட்டில் வாங்க, மறைந்த கலைஞரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அவர் இருந்தாருன்னா நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பார். கலைஞருக்கு உண்டான அந்த இடமே வந்து நாங்கள் கேஸ் போட்டிருந்தார், ஐயா கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸை வாபஸ் வாங்கினதுனால தான் அவருக்கு அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு இடமே கிடைச்சிது. அப்புறம் கலைஞர் போட்டிருக்க அந்த மஞ்சத்தூண்டே வந்து ஐயா தான் கொடுத்தது அப்படின்னு கலைஞரை புகழ்ந்து மாநாட்டில் பேசிட்டாங்க. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகி போச்சு. கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அப்படி எனக்கு என் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் கடலில் தூக்கி போட்டுருவேன் அவர் தரப்புலேருந்து ஒரு பிரச்சார பாடல். ஐயா அண்ணன் அழைக்கிறாருன்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு பாடல் போட்டாங்க. என்னுடைய வளர்ச்சி, நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி பேசுவார்னு பார்த்தா அந்த மேடையிலையும் போய் உட்கட்சி பிரச்சனை பேசிட்டார். அது கூட்டத்தில் பெரிய சலசலப்பு ஆகிப்போச்சு. அது இப்போ அடுத்த நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இருந்தே வந்து சோஷியல் மீடியாவில் அவனுடைய ஐடி விங்க, பாமகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து ஐயா ஓய்வெடுங்க ஐயா, இது எங்களுக்கும் நீங்கள் மரியாதைக்குரியவர் தான், அதனால் நீங்கள் பொதுவில் என்னென்ன பேசணும் உங்களுக்கு தெரியலை. சார், இந்த ஐடி விங் விஷயம் சொல்லும் போது வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கான காரணம்? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாமகவுடைய மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து மாநாடு வெற்றி அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பாமக தலைவர் திரு ராமதாஸ் அவர்களை வந்து சொந்த கட்சிக்காரங்களே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு ஆகிப்போச்சு சார். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு மாநாடு நடக்குது. முந்திலாம் வருஷம் நடக்கும். மகாபலிபுரத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும். அந்த மாநாடுகளில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் கூட வந்துச்சு, முந்தைய காலங்களில் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை இந்த நடந்த மாநாடை வந்து முழுவதுமாக முன்னின்று நடத்தியவர் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ரொம்ப இதை சொல்லணும்னா ஒரு பெரும் கூட்டத்தை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கோஆர்டினேட் பண்ணார். அதாவது முதல்ல ஒரு வீடியோ போட்டார், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு. சில பேர் வந்து திண்டிவனம் ரூட்டில் வாங்க, ஈசிஆர் ரூட்டில் மேக்ஸிமம் வர்றதா, சென்னையிலேருந்து வரவங்க மட்டும் ஈசிஆர் ரூட்டை பயன்படுத்திக்கங்க, பொதுமக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, பொதுமக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது. இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், அந்த பகுதிகள் ஃபுல்லாகவே டாஸ்மார்க் அன்றைக்கி லீவ் விட்டுருங்க. அதே மாதிரி அந்த தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார், நீங்கள் வரப்போ எந்த வேறு கட்சியை சேர்ந்தவர்களோ வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள்ட்ட யார்ட்டையும் நீங்கள் வந்து இது மாதிரி தவறு நடந்துடக்கூடாது, வேறு கட்சி கொடிகளை கிழிக்கிறதோ அந்த மாதிரியான அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, அழகான ஒரு அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகணுங்கிற ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலியமாக அந்த தொண்டர்களுக்கு கன்வே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மக்களுக்கும் சொன்னார், நீங்கள் அந்த நேரங்களில் எமர்ஜென்சியான விஷயங்களுக்கு மட்டும் வாங்க, மற்றபடி வேறு ஏரியாவை வந்து டைவெர்ட் பண்ணிக்கோங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டத்தை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த சலசலப்பும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் அழகாக நடத்தி முடித்திருக்கார் அன்புமணி ராமதாஸ். அவர் முழுக்க அவருடைய அவர் ஆர்கனைஸ் பண்ணது தான். தொண்டர்களும் பெரும் திரளாக வந்தாங்க. அது நிறையா விஷயங்கள் நிறையா தலைவர்கள் அந்த மாநாட்டில் பேசினாங்க. பேசுகிறப்ப தான் அன்புமணி நமக்கு வந்து நம்மளை வந்து ஓட் பேங்காக பயன்படுத்துகிறாங்க, வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறாங்க, நம்ம இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அன்புமணி பேசிட்டார். அப்புறம் மறைந்த டாக்டர் கலைஞரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அவர் இருந்தாருன்னா நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பார். கலைஞருக்கு உண்டான அந்த இடமே வந்து நாங்கள் கேஸ் போட்டிருந்தார், ஐயா கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸை வாபஸ் வாங்கினதுனால தான் அவருக்கு அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு இடமே கிடைச்சிது. அப்புறம் கலைஞர் போட்டிருக்க அந்த மஞ்சத்தூண்டே வந்து ஐயா தான் கொடுத்தது அப்படின்னு கலைஞரை புகழ்ந்து மாநாட்டில் பேசிட்டாங்க. அதாவது ஒரு பாமக மாநாட்டில் கலைஞரை இப்போ திடீர்னு கலைஞர் மீது ஒரு பாசம் வந்து பேச ஆரம்பிச்சு, அது அரசியல் வட்டாரங்களில் திமுகவை நோக்கி இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இழுக்குது அப்படிங்கிற பார்வையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறையா தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது முத்தாய்ப்பாக ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகி போச்சு. கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அப்படி எனக்கு என் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அவர் பேசினது வந்து கூட்டத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்தி இவர் வந்து இந்த நேரத்தில் இங்கே வந்து பேசலாமா? அவர் அன்புமணி தான் சொல்கிறாரா சார்?
வேறு யாரை சொல்ல போகிறாரு? அன்புமணி அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாக முழுக்க கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அவர் தான் வழி நடத்துகிறார். இவர் வயோதிகம் ஒரு காரணம், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆக்டிவாக இருக்கிறது அவர் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த மாநாட்டை நடத்தியவரே அவர் தான். மாநாட்டை பெருமளவில் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது இந்த கட்சியோடைய நிறுவனராக இருக்கலாம். ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியுடைய நிறுவனராக இருக்கலாம், கட்சியை உருவாக்கியவர்கள் உருவாக்குனவராக இருக்கலாம். ஆனால் இப்போ கட்சி இப்போ வழிநடத்தி கொண்டு போகிற அடுத்த தலைமை அன்புமணி ராமதாஸ் சின்ன வயசு கிடையாது. அவருக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட அவரும் ஒரு 30 வருஷமாக இந்த அரசியலில் இருக்கிறாரு, கட்சியை கொண்டு போகிறாரு, பல்வேறு பதவிகள் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு மெச்சூர்டாக தான் அவர் இருக்கார். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், தன்னை ஓரம் கட்டுறாங்களோ, தன்னை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தன்னுடைய மகளுடைய பையன் பேரனை கொண்டு வந்து போடணும், முகுந்தனை போடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுக்குள்ளே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அந்த குழப்பத்துக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கப்பே ஐயா அழைக்கிறார்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அவர் தரப்புலேருந்து ஒரு பிரச்சார பாடல், ஐயா அண்ணன் அழைக்கிறாருன்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு பாடல் போட்டாங்க. அப்போ அந்த ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு பொது மேடையில், ஒரு பெரிய மாநாட்டில், ஒரு 12 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய மேடையில் ஒரு வேறு விஷயமாக பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த கட்சியினுடைய வளர்ச்சி, நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி பேசுவார்னு பார்த்தா, அந்த மேடையிலையும் போய் உட்கட்சி பிரச்சனையில் பேசிட்டார். அது கூட்டத்தில் பெரிய சலசலப்பு ஆகிப்போச்சு. அது இப்போ அடுத்த நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் இருந்தே வந்து சோஷியல் மீடியாவில் அவருடைய ஐடி விங்க, பாமகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து ஐயா ஓய்வெடுங்க ஐயா, இது எங்களுக்கும் நீங்கள் மரியாதைக்குரியவர் தான், அதனால் நீங்கள் பொதுவில் என்னென்ன பேசணும் உங்களுக்கு தெரியலை, வார்த்தை தடுமாறுறீங்க, தவறி விடுறீங்க, எங்களுக்கு மன காயமாக இருக்குது. சிலர்லாம் கொஞ்சம் கோபமாக சில பதிவுகள்லாம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கு வந்து ஒரு அவங்க அறிவை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசு இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு மனக்குமுறலை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை ஏன் பேசணும் அவர் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய ஒரு விவாதமாகவே மாறி இருக்கு. இப்போ சார், இந்த ஐடி விங் விஷயம் சொல்லும் போது வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதான் சொன்னேன், கிட்டத்தட்ட 5 வருடமாக முழுக்க அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறது வந்து அன்புமணி ராமதாஸ் தான். அவருடைய ஆட்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலான பதவிகளில் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களுடைய காலகட்டங்களில் இருந்த நிர்வாகிகள் பலரும் ஒதுங்கி கொண்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள்ன்றது தான் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். அப்படிங்கும்போது அங்கே தன்னை நம்பி வந்த ஒரு கூட்டத்தை, நான் நம்பி வந்த ஒரு தலைவரை ஒரு பொது மேடையில் ஒரு விமர்சனம் மாதிரி பண்ணுறது வந்து அவங்களால ஏற்றுக்கிற முடியல. கட்சி முழுவதுமாக இருக்க நீங்கள் ஏன் வந்து ஒரு குறுக்க மறுக்க வந்து எங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதை வந்து என்ன இப்போ மூத்த தலைவர் அவர் நமக்கு அடிஞ்சும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனக்குமுறலை கொட்டிகிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுடைய ஆதரவாளருங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதில் இன்னும் வேறு மாற்றுக்கிறது இல்லையே சார். அதாவது திமுக சார்பாக வந்து மாநாட்டில் அதிகமாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்க வந்து திமுக ஆதரவு எதிர்பார்க்குறாங்க சார், இல்லை அந்த பக்கம் சாஞ்சலாம் நினைக்கிறாங்களா? இல்லை, திமுகவை நோக்கி போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, பாமகவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது, வெற்றிகரமான ஃபார்முலாவாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ ஒரு பதவி உடனே தேவைப்படும். எந்த அரசியல் கட்சியுமே ரொம்ப நாளைக்கு தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு இருக்க முடியாது. வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவுடனே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய பதவி தான் ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய ஃபவுண்டேஷன். ஒரு நகராட்சி கவுன்சிலராக இருப்பான், பேரூராட்சி கவுன்சிலராக இருப்பான், பேரூராட்சி தலைவராக இருப்பான், நகராட்சி தலைவராக இருப்பான், ஊராட்சி தலைவராக இருப்பான். இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிமட்டம். இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே உள்ளாட்சி அமைப்புகளில் பெருசாக பிரதிநிதிகள் வந்து பதவியில் இல்லை. ஏன்னா மாறி ஆளும் கட்சியாக இல்லாமல் போனதுனால ஒரு பெரிய தொய்வு இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய கால்குலேஷன் கரெக்ட் தான். இப்போ அது ஒரு வெற்றிகரமான ஃபார்முலாவாக இருக்குது. தமிழகம் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியில் நம்மளும் சேர்ந்து பயணிப்பது சரியாக இருக்கும். நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறோம். ரொம்ப நாளாக தோல்வியாக இருக்குது, ஒரு தொய்வுகள் இருக்குது. அதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வரணும். இந்த தொண்டர்கள் இருக்க மாட்டாங்கல்ல, நிர்வாகிகள் இருக்க மாட்டாங்க. பதவியில்னா எந்த நிர்வாகிகள் உங்களுக்கு பதவியில் கட்சியில் இருப்பான்? கை காசு செலவழிச்சிக்கிட்டே இப்போ ஒரு கட்சி மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, நகர செயலாளரோ, அவன் எதுக்காக அந்த கட்சியில் இருக்கான்? இந்த கட்சி பாமக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலும் இருக்கிறான்னா அவனுக்கு ஏதாவது பதவி வருன்றதுக்காக தான் கை காசை போட்டு செலவழிச்சிக்கிட்டு இருப்பான். எவ்வளோ நாளைக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அதனால் அது ஒரு அடுத்து அந்த பதவிகள் இருக்கப்போ தான் கட்சி படி வேறு எங்கே ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு தாவிடுவாங்க இல்லையா? அப்படி ஆல்ரெடி இந்த கட்சி கொஞ்சம் பலகீனமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகாரம் வேணும் கையில் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அரசியல் கட்சி தலைவராக, ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் அதை நோக்கி போகிறாருங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆல்ரெடி திமுக பாமக கூட்டணி பலமுறை இருந்திருக்கு. அதில் வந்து இது ஒட்டாத கூட்டணி, ஒவ்வாத கூட்டணிலாம் கிடையாது. பலமுறை அவங்க திமுக பாமக கூட்டணி இருந்திருக்கு, விலகி இருக்கிறாங்க, கூடியிருக்கிறாங்க, சேர்ந்துருக்கிறாங்க. கலைஞர் மேலே ஒரு பெரிய தனிப்பட்ட மரியாதை உள்ளவர் தான். ராமதாஸ் அவர்கள் மீதும் கலைஞர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சவர் தான். அந்த அளவில் தான் இருந்தது.
கூட்டணியை விட்டு வெளியே போனாலும் ஒரு அளவுக்கு மேலே அவர்கள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறார், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக அவங்க விடுறதுக்கு மனசு இல்லை. குறிப்பிட்ட ஓட் பேங்க் அந்த ஒரு ஏரியாவில் வச்சுருக்கிறாங்க, அதை தான் பயன்படுத்திக்கிறணும்னு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறதுக்காண்டி பாஜக விரும்புது. பாஜக என்னென்னா ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இன்னும் சில கட்சிகளை சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும், தேவைப்பட்டால் விஜயை கூட கூட்டணியில் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளும் பண்ணுறாங்க. பிஜேபி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுது. அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க பாமகவை மிஸ் பண்ணுறதுக்கு பாஜக விரும்பாது. அப்போ என்னென்னா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிலாம் இருந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா அவர் மீது வழக்குகளாக இருக்குது, மருத்துவக் கல்லூரி வழக்குகளாக இருக்குது, அவருடைய உதவியாளராக இந்த தேசாய் வீட்டில் கைப்பற்றப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு சிக்கலில் இருக்கிறார். சப்போஸ் அவர் கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம், அவருக்கு தனக்கு நெருக்கடி வரும், அது வேண்டாம்னு நினைக்கிறார். ராமதாஸை பொறுத்தவரை கட்சியை காப்பாற்றணும், கட்சியை பலப்படுத்தணும், அப்போ திமுக கூட்டணிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நம்ம அந்த பக்கம் போயிடுவோம்னு அவர் நினைக்கிறார். இதுவுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது. அதனால தான் இந்த கூட்டணியில் நான் இந்த மீட்டிங்லாம் சொல்கிறாரு, அந்த மாநாட்டில் கூட்டணியை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் அமைதியாக இருங்க. நேற்று சொன்ன அவர் சைகை எல்லாமே அன்புமணியை நோக்கி தான் சொல்கிறார். அன்புமணி பின்னாடி ஒரு கூட்டமும் கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அன்புமணியை நோக்கி சொல்கிறார். அப்போ நேற்று சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அது நிர்வாகிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாநாட்டில் கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய அடுத்த கட்டம், கூட்டணி யார், நம்ம கொள்கை என்ன, எதை நோக்கி போகிறோங்கிறதெல்லாம் பேசாமல் விட்டுட்டு உட்கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பெரிய மாநாட்டில் கொண்டு வந்து பேசிட்டாரே, ஐயா அப்படி பேசிட்டீங்களா ஐயா, எங்களால் தாங்க முடியல ஐயா அப்படின்னு அவர்கள் தரப்பில் ஒரு குமுறலை வைக்கிறாங்க. இந்த கூட்டணி தொடர்பாகவும் 2 பேருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருக்குது, அதிகார ரீதியாகவும் 2 பேருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு போட்டி இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ வெளியில் வெடித்து கட்சிக்குள்ளேயே 2 தரப்பாக இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார், அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காருன்னு சொல்லி அவர் பேச வச்சது நமக்கு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அன்புமணி பேசும்போது திருமாவளவன் அவர்களை சீண்டி சில வார்த்தைகள் பேசுகிறாரு, நான் மற்ற தலைவர்கள் அத்துமீற சொன்னேன்னா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த கூட்டத்தை நீங்கள் அப்படி தானே நீங்கள் வந்து டெம்ப்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெறும் மாநாடு மட்டும் நடத்திட்டு போனால் வந்தவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அந்த நேரத்தில் தன்னை ஒரு ஐகானிக்கான ஒரு தலைவராக காமிச்சிக்கிறோம். இந்த இளைஞர் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே எதை சொன்னால் அங்கே வந்து ஒரு விசில் பறக்கும், ஒரு டெம்ப்ட் ஏறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்காக அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் பேசியிருக்கார். அப்புறம் காடுவெட்டி குரு அவர்களை பற்றி பேசுகிறப்ப கூட ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். எமோஷனல், வீரம் எல்லாம் கலந்து அவர் அந்த மேடையில் பேசியிருந்தார். சார், ஆல்ரெடி வந்து திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கார், அவரை வந்து வெளியே அனுப்புகிற முடிவில் யாருமே இல்லை, அவருமே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் வந்து இப்போ பாமக வந்து சேரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து மேலும் பிளவு அதிகப்படுத்தாதா? இல்லை, அதைத்தான் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். இந்த அரசியலை ராமதாஸ் தரப்பில் இருக்க பேசக்கூடியவர்கள் திமுகவை அதை ஒரு பாலிஷாக அதை வந்து அங்கே போகணுங்கிற எண்ணத்தோடு பேசுகிறாங்க. இங்கே இவங்க கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் சீனி பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைக்ரோ பாலிட்டிக்ஸ், இது அவர் நுண்ணிய அரசியல் பண்ணுறாரு. இவர் அந்த கூட்டணியில் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா போனால் நமக்கு சிக்கல். இவர் அந்த கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த கூட்டணிக்கு இடையில ஒரு பெரிய சோராக இருக்கிறது என்னது, விசிகா, திருமாவளவன். அப்போ அதை வந்து ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு அதை ட்ரிகர் பண்ணுறாரு. இது பார்த்தா இது இவ்வளோ அரசியல் இருக்குது அந்த மேடையில். அவர் கலைஞரை போலந்து பேசிட்டாரு, திமுக கூட்டணி நோக்கி போகிறாரு. அந்த திமுக கூட்டணிக்கு யார் உடையில ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்காரா, அது விசிகா. அப்போ விசிகாவை ட்ரிகர் பண்ணால் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது இவர்கள் போகக்கூடிய கணக்கு. ஆனால் திமுக தரப்பில் என்னென்னா, அது ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணி, ஓவர்ஃபுல்லான கூட்டணி. அந்த பஸ் இப்போ ஃபுல்லாக இருக்குது, அதில் அடுத்த ஏறவங்களுக்கு சீட் கிடையாது. ஆல்ரெடி துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. சில ஒரு சீட் 2 சீட் வாங்கின கட்சிகள், சில கட்சிகள்லாம் கூட 10 வருஷமாக காத்துட்டு இருக்க கட்சிகள்லாம் கூட வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ பெண்டிங்கில் ஒரு சீட் 2 சீட் வாங்குற கட்சிகள்லாம் கூட பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கும்போது ஆல்ரெடி அந்த வண்டி சொகுசு பேர் தான் இருக்குது, சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, பாயிண்ட் டு பாயிண்ட்டு. அதில் வந்து அடுத்த ஆளை ஏற்றுறதுக்கு இது கிடையாது, அங்கே வந்து இடமும் கிடையாது. ஆனாலும் ஒரு ஆசையில் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய சில வன்னிய சொந்தங்கள் வந்து அவங்க விரும்புகிறாங்க, ஐயா எப்படியா உள்ளே கூட்டு வந்துடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே சைடில் பார்த்தோம்னா அது ஃபுல்லாக இருக்குது, அந்த வண்டி ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி அது வந்து வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது. பல ட்ரிப்பு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ரேஸில். அப்படிங்கும்போது அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான கூட்டணி எப்படி உடைப்பாங்க? கண்டிப்பாக அப்படி ஒரு முடிவு எடுக்காது திமுக. எடுத்தால் அங்கே விசிகா இருக்காது. விசிகா வெளியேறுகிற பட்சத்தில் இன்னும் சில கட்சியில் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விசிகாவோடு சேர்த்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் 3வது 4வது ஆப்ஷன் தான், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் தரப்புலேருந்து
அது ஒரு முயற்சி, ட்ரை பண்ணுவோம், ராமதாஸை சமாதானம் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி, திருமாவளவனை சமாதானம் பண்ணி கூட்டணிக்குள்ளே போவோங்கிற ஒரு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படி போனாலுமே அங்கே சீட்டு இல்லையே. ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் கொடுக்குறதே சீட் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தையிலே போன முறை வாங்கின சீட்டுகள் நம்ம அதிகம் கேட்பாங்க. கண்டிப்பாக கட்சி வளர்ந்துருக்கு, எனக்கு அதிகமாக கொடுக்குன்னு கேட்பாங்க. காங்கிரஸ் கட்சி அதிகமாக கேட்கும், கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க, மனிதநேய மக்கள் கட்சி கேட்கும். மனிதநேய மக்கள் கட்சி இல்லாமல் வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், தனியரசாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பொன்குமார் மாதிரியான சில கட்சிகள், அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு சீட் கொடுத்தே ஆகணும். பல வருஷமாக அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பார்க்குறப்ப அங்கேயே ஓவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஆற்றுறதுக்கு சீட்டை கட் பண்ணிட்டு பாமக கொடுப்பாங்க? அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிகரமான ஒரு நெல்லிக்காய் முட்டி அவுத்து விட்ட மாதிரி ஆகிப்போம் அந்த கூட்டணியை. அதனால் அது வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. சார் அதே சமயத்தில் ஐயா பேசும்போதே சொல்கிறாரு, அதாவது கட்சியில் யாரும் சரியாக செயல்பட மாட்டீங்க, உள்ளடி பிரச்சனையே நீங்கள் அதிகமாக ஈடுபடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த போக்கு அந்த கட்சி பலகீனப்படுத்தாதா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே கட்சியில் இருந்துட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பெரும்பாலும் எதிர்கட்சி தான் ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் ஒரே கட்சியிலேருந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது இன்னும் கட்சியை பலகீனப்படுத்தாதா? இல்லை, பாமக ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சமூக நீதி, இடஒதுக்கீடு அப்படிங்கிற நோக்கத்தில் வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பக்கம் பழனி பாபா, ஒரு பக்கம் KM சரி போன்ற பெரும் அந்த காலகட்டங்களில் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்து தான் ஒரு சமூக நீதி இயக்கமாக ஜான் பாண்டியன், பாபா போன்றவர்கள்லாம் கூட வச்சு தான் ஒரு பெரிய இயக்கமாக உருவாடு. அப்புறம் அரசியல் கட்சியாக மாறினோடனே கொள்கையில் சில மாற்றங்கள், தடுமாற்றங்கள் வருது. அந்த மாதிரியான கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பலகீனமாகி போச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி யார் வச்சாலுமே அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் பெருசாக அதை விரும்புறதில்லை. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தமிழ்நாட்டிற்கு அது எதிரான ஒரு கட்சியாக இங்கே ஒரு வலுவான ஒரு எண்ணம் இருக்குது. தொடர்ந்து எண்ணம் மட்டும் கிடையாது, அதான் உண்மையும் கூட வச்சுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறப்ப இந்த 2024 தேர்தலையே பாமக நிர்வாகிகள் பலரும் திண்டிவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவங்க, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பல பேர் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நாங்கள் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, பாமக எங்கள் கட்சி தான், ஆனால் பாஜக கூட இருக்குது, நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி ஓட்டு கேட்க முடியும், எப்படி ஓட்டு போட முடியுங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த சிக்கல்லாம் மாறி கூட்டணிங்கிறது ஆல்ரெடி அது பலகீனமாக தான் இருக்குது. பாஜகவோட கூட்டணி, அப்புறம் அங்கே கூட்டணி வெளியே வந்தது, அதிமுக கூட்டணி, அதிமுக வெளியே வந்ததுங்கிற மாதிரி ஒரு பலகீனமாக தான் இருக்குது. இந்த பிரச்சனை மேலும் பலகீனமாக தான் ஆகும். ஒரு நம்பிக்கை வரும் அதில், ஏப்பா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாப்பா, இந்த கட்சியில் போய் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம இந்த கட்சியை ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் முடியாது, அப்போ அதிமுகவுக்கு போவோம், பாஜகவுக்கு போகிற ஒரு மனநிலை பாமக நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய ஒரு தொய்வு. ஏன்னா ஆல்ரெடி பதவி இல்லை, பல வருஷமாக அரசு பதவியிலையோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, கவுன்சிலரோ, நகர செயலாளரோ, பஞ்சாயத்து சேர்மனோ யாருமே இல்லை. அப்படிங்கும் போது இந்த உள்கட்சி பிரச்சனையும் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர்களுக்கு மேலும் ஒரு தொய்வை கொடுக்கும். ஆனால் இது என்னென்னா, அவர் ஒன்றும் நான் என்னுடைய கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது, நான் தான் நிறுவன தலைவர், நான் உருவாக்கின கட்சி, நான் தான் எல்லாமே, நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன், கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற இது நம்ம என்னென்னா அவருடைய வயோதிகம்னு நான் பார்க்குறேன். நம்ம வீட்லேயுமே ஒரு 70 வயசு 80 வயசில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த பிடிவாத தன்மையோடு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அவர் ஒரு ஆலோசகராக இருந்துட்டு கட்சியை முழுவதுமாக அன்புமணி அவர்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் விளைவிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது கட்சிக்குள்ளே மேலும் குழப்பத்தையும் பிளவும் தான் ஏற்படுத்தும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.